வணக்கம். இலங்கை சம்பந்தமான ஒரு தகவல், கொஞ்சம் தகவல் நான் திரட்டி இருக்கிறேன். மேலதிக தகவலை பிறகுதாரன், அதனால எனக்கு தெரிஞ்ச தகவலை முதல் சொல்றேன். இந்த தகவல் பார்க்க பிடிக்காதவர்கள், இல்லை இவர்கள் என்ன வெளிநாட்டிலிருந்து சொல்லினோம், இவரை ஏதாவது அங்கிருந்தான் சொல்லிவின அப்படி இப்படின்ற எண்ணம் உள்ளார்கள் இதை தட்டி விட்டுட்டு போயிடலாம். அது எந்த குறையும் இல்லை. இலங்கை சில வருடங்களுக்கு முன்பு பண மதிப்பிழப்பு சம்பந்தமா அதில் மாட்டப்பட்டு சிக்கி தவிச்சது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதை ரணில் வந்து பொருட்படுத்தது தலைமையை. பிறகு இவ்வளவு நடந்ததுக்கு காரணம் முன்னே அரசு தான் சொல்லி இப்போ வந்திருக்க அரசு மதிப்புக்குரிய அனுரா அவர்கள் பதவிக்கு வந்தது. இப்படி எல்லாம் ஒவ்வொன்றும் இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா அந்த பணத்தின் மதிப்பிழப்பு, அதாவது டொலர்ஸ் இந்த வேல்யூ கூடிக்கொண்டே போனது, ஏனங்களை பண மதிப்பு இறங்கினதுன்றது எல்லாம் வந்து இந்த வரைக்கும் கனவேருக்கு அது எதுக்குன்றது தெரியாது. ஒன்று முக்கியமா போரிட்டு வேண்ட கடன், அளவுக்கு அதிகமாக உலக வங்கியில் வேண்ட கடன், இப்படி எல்லாத்தையும் தான் பார்க்குறோமே தவிர, பார்த்தவர்களே தவிர உண்மையா இது வரைக்கும் அது எப்படி சீர்திருத்தம் இப்போ வரைக்கும் பார்க்கல. ஆகுன்னு சொன்னா சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வராது, டொலர்ஸ் வருது, இதை மட்டும்தான் போக்கஸ் பண்ணி கொண்டிருக்கணும். உலக வங்கிக்கு நாங்கள் திருப்பி செலுத்த வேண்டிய கடன், அதுக்குரிய வட்டி என்னன்றது இப்ப எல்லாம் மறந்து போய் இருக்கிறோம். அடுத்தடுத்த வருடம் 26, 28 இந்த இடப்பட்ட காலப்பகுதிக்குள்ள வந்து இலங்கை உலக வங்கிக்கு திருப்பி கட்ட வேண்டிய வட்டி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. இவ்வளவு காலம் ஒத்தி வைக்கப்பட்டு இப்ப அந்த வருடங்கிறது கொண்டு போயிருக்கின்றது. எல்லாருமே மறந்து போய் இருக்கிறோம். சோ இந்த வருடம் நெருங்கும் பொழுது அந்த வட்டியை நாங்க கட்ட வலிக்கிறோம். அப்படி இல்லையோ திரும்பவும் கடனை வேண்டி அந்த வட்டியை கட்டுறோம். ஊர்ல சொல்லுவாங்க வட்டிக்கு வட்டி வேண்டி வட்டியை கட்டுறதுன்னு சொல்லி. அது மாதிரியான ஒரு இவ்வளவு காலம் அப்படித்தான் இலங்கை மாறி மாறி செய்யுது. அந்த உலக வங்கிக்கு கட்ட வேண்டிய தொகை வந்து ஏறிக்கொண்டே போகுது. அப்ப இது பலருக்கு இதுதான் நிலைமை என்றது தெரியாது. ஆனா இது எப்படி சீர்திருத்தணும் என்றதும் இப்ப உள்ள அரசாங்கம் சரி, சொல்லி கொண்டு வந்த அரசாங்கம் சரி, யாருமே அதை அதாவது பொருளாதார நிபுணர்கள் கூட இதை பரிந்துரை செய்யறதுக்கு அங்க தயாராக இல்லை. தாங்க அரசியல்வாதிகளா இருக்கட்டும், இல்லாட்டி அங்க உள்ள பெரிய பெரிய பணக்காரராக இருக்கட்டும், காலத்துக்கு ஏற்ற மாதிரி அதை பயன்படுத்தி நாங்க நல்லா இருந்தா போதும்ன்றது. இடப்பட்ட மக்களும் அடித்தட்டு மக்களும் தான் கஷ்டப்பட போயிடும். இப்ப விஷயத்துக்கு வரணும். இப்ப மீள் செலுத்த வேண்டிய பணம், கொடுக்கப்பட வேண்டிய வட்டி, இந்த ரெண்டும் அடுத்தடுத்த வருடங்களை வரப்போகுது. வரைக்க இலங்கையால் இந்த பணம் கட்ட முடியலண்டா மீண்டும் கடனுக்கு முதல் என்ன நடக்கும் சொன்னா திரும்பவும் மக்கள் பொருளாதார சிக்கலுக்கு போவார்கள். என்ன சொன்னா இவ்வளவு காலம் உற்பத்தி என்றது அங்க உற்பத்தி பொருள், அதாவது மண் சார்ந்த உற்பத்திகள் ஏற்றுமதி செய்கிறது. இல்லைன்னு சொன்னா தொழில்சார் சம்பந்தமா மக்கள் கடுமையா உழைக்கிறது. சிங்கப்பூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா, சிங்கப்பூர் என்ற ஒரு நாடு உதயமான இப்ப வரைக்கும் அங்குள்ள மக்கள் 12 மணி நேரம் வேலை செய்தே ஆகணும். 6 நாள் 12 மணி நேரம் வேலை செய்தே ஆகணும். அப்படியான கடுமையான உழைப்பாளர்கள் நம்ம எங்கட நாட்டில் இருக்கிறார்கள்டா இல்லை, உற்பத்தி இல்லவே இல்லை. உதாரணத்துக்கு மக்களுக்கு தேவையான பொருட்களே காலகாலத்துக்கு சில நேரம் கிடைக்காம இருக்கு. சில நேரம் பார்த்தா தேங்காய் அசுர விலைக்கு போய் நிற்கிது, மக்களுக்கு தேவையில்லை. அப்ப அதை எப்படி நாங்கள் உற்பத்தி செய்து வெளிநாட்டுக்கு ஏற்றுறது? ஏன் சாதாரணமா சமையலுக்கு பயன்படுத்துற உப்பு வந்து இப்ப சரியான தட்டுப்பாடு. இப்படி காலகாலத்துக்கு ஏற்ற மாதிரி பொருட்கள் அப்பப்ப தட்டுப்பாடு வந்து கொண்டே இருக்குது. இதே ஒரு சீரான விலையில அரசு நிர்ணயிச்சு இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி அங்க செய்யறதுக்கு அரசு தயாரா இல்லை. ஏன்னா அரசு சொல்லி கொண்டு வந்த விஷயம் உண்டு, இப்ப அதில் சிக்கி திணறி கொண்டிருக்க விஷயம் உண்டு. இதுக்கு முக்கியமான காரணமே இனப்பிரச்சனை. இனங்களுக்குடையிலான தீர்வுகளை முன் வச்சு அதை நிரந்தர தீர்வுக்குள்ள கொண்டு போகாத வரைக்கும் இலங்கை 3ஆம் உலக நாடாகவே இருக்கும். நீங்க நினைக்கலாம், என்ன இவர் அடிக்கடி 3ஆம் உலக நாடு 3ஆம் உலக நாடுன்னு சொன்னா எந்த ஒரு நாடும் வந்து தலையிடலாம் அந்த நாட்டுக்குள்ள. அதுதான் முக்கியமான அந்த நான் சொல்ற 3ஆம் உலக நாடுன்றது. எந்த நாடும் பெறும், இந்தியாவும் பெறும், பாகிஸ்தானும் பெறும், அமெரிக்காவும் பெறும், பிரிட்டனும் பெறும். ஆப்பிரிக்காவில் ஒரு இலங்கையை விட
கொஞ்சம் பண பலத்தில் உள்ள நாடு வந்து உங்களுக்கு புத்திமதி சொல்லும், கடனத்தாரன்னு சொல்லி நீங்கள் அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொல்லி என்ன சொல்ற உத்தரவு போடுவார்கள். இதுதான் இந்த 3ஆம் உலக நாட்டு இந்த வாழ்க்கை தரம் என்று சொல்றது. இங்கே வந்து 3ஆம் உலக நாடுல நிறைய நாடுல லிஸ்ட் பண்ணலாம். முதலாவதாக கம்போடியா இருந்தது. அது பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொங்கோ இருந்தது. இந்த நாடுகளுக்கு எல்லாம் எல்லா நாடும் போய் தலையிடும். ஏன்னு சொன்னால் அவருடைய வறுமை, அவருடைய இயலாமை, அவருடைய அரசியல், உற்பத்தி திறமை இல்லை, ஏற்றுமதி திறமை இல்லை, எதை வேண்டுமென்றாலும் காரணம் சாட்டி கொண்டு அங்கே உள்ள போவிடும். அதுதான் இப்போ நாங்கள் இந்த நிலவரம் இனி வரப்போகுது. எல்லாருமே மறந்துட்டோம். ஓகே, சாமான் வருது போகுது, வாகன இறக்குமதி நடக்குது, அப்படி இப்படி எல்லாமே சொல்லி கொண்டிருக்கோம். எல்லாமே எண்ட் ஆஃப் த டேயில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாட்டில் வேலை செய்கிற ஆக்கட பணத்தின் வரவும் சுற்றுலா பயணிகளுடைய வரவையும் வச்சுதான் இந்த நாடு ஓடிக்கொண்டே இருக்கு. ஒரு பொருளை நாங்கள் தயாரிச்சோம்டா ஒரு வீதத்தை, அதாவது 4 பொருள் தயாரிக்கிறோம்னு சொன்னால் ஒரு பொருளை நாங்கள் பயன்படுத்திக்க 3 பொருளை வந்து ஏற்றுமதி செய்ய பழகிக்கொள்ளணும். அதால் மட்டும்தான் அந்த நாடு வளர்ச்சி அடைஞ்சோண்டே போகும். இது உற்பத்தி செய்கிற பொருளை 3 பொருளை நாங்கள் யூஸ் பண்ணுறோம், ஒன்றைத்தான் ஏற்றுமதி செய்கிறோம். அதுவும் சில நேரங்கள் ஏற்றுமதி செய்ய முடியாமல் இருக்குது. அப்படி இருக்க கடுமையான உழைப்பு எங்கள்கிட்ட இல்லை. அப்போ இதெல்லாம் சேர்த்து அடுத்தடுத்த வருஷம் நாங்கள் இந்த மீள்கடன் அல்லது வட்டியை கட்ட வலிக்கிறதுக்குள்ள மீண்டும் ஒரு பிரச்சனை நிச்சயமாக வரும். இது சம்பந்தமான தகவலை நான் திரட்டி கொண்டிருக்கிறேன். என்று சொன்னால் நாங்கள் ஒன்றும் பெரிய பொருளாதார நிபுணர்கள் இல்லை. அந்த உதாரணங்களுக்கு எப்படி இந்த நாடு எல்லாம் அந்த டொலர்ஸ் பிரச்சனைக்கு மாட்டுப்பட்டு இப்போ போய் மீள முடியாமல் காசில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆப்பிரிக்காவில் உள்ள சில காசுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் 50,000 1 லட்சம்னு சொல்லி சைவராக போட்டிருக்கும். அதை டொலர்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணி பார்த்தா மில்லியன் கணக்கு சொல்லுவாங்க. அப்போ இது இலங்கைக்கு இன்னும் ஒரு 20 வருஷத்துல வரும். அப்போ அதுக்குரிய காரணங்கள் நான் சொல்ல போகிற இந்த வட்டி கடன் இதுகள் எல்லாத்தையும் நாங்கள் செலுத்த வழி கிடைக்கல இந்த பணவீக்கம் கூடிக்கொண்டே போகும். அடுத்தது உலக வங்கி அடுத்தடுத்த வருஷத்துலேருந்து இலங்கைக்கு என்னென்ன செய்தா இனி நாங்கள் உங்களுக்கு காசினி தொடர்ந்து தருவோம், இல்லாட்டி உதவி செய்வோம் என்போம். அதில் முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லுவாங்க, மக்களுக்கு மேலே விதிக்க போகிற வரி இதை நிச்சயமாக அவங்க நிர்ணயிப்பாங்க. பொருளுக்கு அவங்களே வெளியே நிர்ணயிக்க சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் வந்து குறிப்பாக 28ஆம் ஆண்டுக்கு பிறகு பெரிய நெருக்கடி வரப்போகுது. ஏன்னு சொன்னால் வந்த அரசாங்கத்தால் எதுவுமே முடியல. இப்போவும் வந்து பார்த்தா ஆயுத கலாச்சாரம் சிறப்பாக இருக்குது. அவன் வச்சுக்க ரைவல்லையே தங்கம் எல்லாம் பூசி வச்சுக்கிறாங்க. அங்கங்கே நின்று சுட்டுட்டு போகிறாங்க. போதைப் பொருளுக்கெல்லாம் தகப்பன் தாய் செய்கிற பிள்ளைக்கு மகனை சுட்டுட்டு போகிறாங்களே, சிம்பிளாக நடக்குது. ஸோ இது ஒரு சின்ன ஒரு பார்வை. மேலதிகமான அந்த அடுத்தடுத்த வருஷம் எவ்வளவு கடன் இருக்கு இலங்கைக்கு, எவ்வளவு வட்டி கட்டணும் என்ற தகவலை திரட்டி கொண்டிருக்கேன். அது நான் கிடைச்சோன்னே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இது உங்களுக்கு சில நேரங்களில் ஒரு கனவு மாதிரியும் சரி வெளிநாட்டில் சொல்ல வெளிக்கிடினம் என்று சொல்லி கூட நீங்கள் யோசிக்கலாம். பட் நிச்சயமாக வரப்போகுது. பணமாக வச்சிருக்க ஆளுக்கு நிறைய சிக்கல் வரும். அதான் நீங்கள் பேங்கில் கோடிக்கணக்காக போட்டுட்டு வட்டி எடுத்துக்கொண்டிருக்கீங்களோ, அது இப்போ 4 கோடி ரூபாய் நீங்கள் பேங்கில் போட்டு வட்டி எடுத்துக்கிங்கன்னா அது டக்குன்னு 2 கோடிக்குரிய மதிப்பாக இறங்கும். விளங்கிச்சா? அப்போ உங்களுக்கு அதை பணம் அப்படியே இருக்குன்னு அந்த நீங்கள் எடுக்கிற காசு இந்த தன்மை அந்த 2 கோடி ரூபாய் வேலைக்கு உரிய வேலையை தான் நீங்கள் செய்யலாம். அதான் பணம் இறங்கி கொண்டே வரும். இந்த நேரத்தில் டொலர்ஸாவோ கோல்டாவோ ஈவன் நிலங்களா வேண்டி விட்டா கூட உங்களை அது காப்பாற்றிக்கொள்ளும். பணமாக வச்சிருக்காங்களுக்கு நிச்சயமா துன்பம் இருக்கு. இலங்கை பணமாக வச்சிருக்காங்களுக்கா. நன்றி, வணக்கம்.